இருக்கும். அப்ப இஹ்ராமுக்கு முன்னால, ஹஜ் புறப்படுறதுக்கு முன்னால முதல்ல இஹ்ராமுக்காக குளிக்கிறேன், நியத்து முக்கியம். ஷாபி மதுஹப்ல வாய் விட்டு சொல்லணும், ஹனபி மதுஹப்ல மனசுக்குள்ள நியத்து வச்சாலே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம வாய் முணுமுணுத்தாதான் மலக்குமார்களுக்கு நம்ம சொல்ற நியத்து தெரியும். ஏன்னு கேட்டா மனசுக்குள்ள இருப்பதை மலக்குகள் கூட அறிய மாட்டாங்க, ரப்ப தவிர. ஆனா நம்ம ஏட்ல எழுதணுமே, இஹ்ராமுக்காக குளிக்க போறாங்க அப்படின்னு மலக்குமார்கள் எழுதலண்டா நம்ம என்ன செய்யணும்? வாயில ஒளியணும். நான் இஹ்ராமுக்காக இந்த சுன்னத்தான குளிப்பை குளிக்க செல்கிறேன், நியத்து வச்சு நம்ம முதல்ல நெகவெட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி குளிக்க செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் குளிச்சு முடிச்சுட்டு வந்து 2 ரக்காயத்து தொழுகணும். ஒழுவுடைய காணிக்கத்து தொழுகையாகவும் இருக்கலாம், இல்லை இஹ்ராமுக்காக தொழுகக்கூடிய 2 ரக்காயத்தாகவும் இருக்கலாம். 2 ரக்காயத்தாக நேரம் இருந்தால் எவ்வளவு வேணாலும் தொழுகலாம். கிளம்புறதுக்குரிய அந்த நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுண்டா 2 ரக்காயத்தா சலாத்துல் தவ்வா, சலாத்துல் ஹாஜத், சலாத்துல் சுக்ரியா, என்னையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டியா இல்ல, என்னையும் இஹ்ராமுக்கு ஆடை அணிய வச்சுட்டியா அல்ல, என்னையும் உன் வீட்டுக்கு பார்க்க வைக்க போறியே அல்ல அப்படின்னு 2 ரக்காயத்தை நம்ம என்ன செய்யலாம்? எல்லாரும் சபர் தொழுகை கண்டிப்பா அவசியம். பயணம் போகும்போது சபர் தொழுகை. அப்ப இந்த 2 ரக்காயத்தாக இன்ஷா அல்லாஹ் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடிச்சதுக்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்